ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தியா தர்ணேஸுக்கு இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு. பிறந்த நாள் இல்லை, ஃபஸ்ட் நாள் ஸ்கூலு. ஓகேயா, ஒழுங்காக படிக்கணும். தியாவை 1வது சேர்த்தாச்சு. விஷ் பண்ணுறவங்க எல்லாம் தியாவை பிடிச்சவங்களாம் விஷ் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில். எல்லாருமே கேட்டீங்கல்ல, ஜூன் மாதமே ஏப்ரல் மாதமே ஏன் ஸ்கூல் சேர்க்குறீங்க? ஜூன் மாதம் தானே ஸ்கூல் சேர்ப்பாங்க. ஏற்கனவே தியாவை சேர்த்தாச்சு. ஏப்ரல் மாதம் வந்து அட்மிஷன் வந்து போட்டிருந்தாங்க. அப்பயே சேர்த்துக்கலாம், இப்போ வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றக்காக அப்பயே சேர்த்துக்கலாம்னாங்க. அதனால அப்பயே சேர்த்து அட்மிஷன் போட்டாச்சு. தியா 1வது சேர்த்தாச்சு. தர்ணேஷ் 4வது போகிறாரு. 4வது தானடி? ஆமாம், 3வது மறந்துட்டேன். சரி, 4வது போகிறாரு. ஒழுங்காக படிக்கணும் தர்ணேஷ், சேட்டை பண்ணக்கூடாது. ஹோம் ஒர்க் எழுதணும் ஒழுங்காக. யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது. நோட்டெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும், புக்கெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். ஆமாம். அம்மா எத்தனாவது படிச்சிருக்குன்னு கேளு. தர்ணேஷ் கேளுற, அம்மா எத்தனாவது படிச்சிருக்கு? யாரு? 7வது ஃபெயிலு. 8வது பாஸ். 9வது போயில மே மாதம் லீவில் தான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். 8வது படிக்கலையே கல்யாணம் பண்ணிட்டியா நீ? அப்படியா? என்னடி 10 வருஷமாவது இப்போ சொல்கிற? 8 வருஷம். 8வது முடிஞ்சு மே மாதம். அதெல்லாம் குழந்தை திருமணம் தெரியுமா தெரியாதா? பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஆனால் இனிமேல் போட முடியாது. 8வது படிக்கலையா கல்யாணம் பண்ண? அப்பாவி. யான்னா உன்ன மாதிரி ஒரு தருதலை எல்லாம் பெற்றுக்கணும்னா ஜெயிலில் போட்டுருவாங்களா? சின்ன பிள்ளை கல்யாணம் பண்ணக்கூடாதுடா. 21 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணணும். அப்படியா? சரி 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 சரி. எனக்கு எப்போ தானே தெரியுது. கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தல சொன்னேன். அதான் மே மாதம் லீவுக்கு கம்பெனிக்கு வேலை பண்ணேன். அப்போதான் மே மாதம் உங்களை பார்த்து கல்யாணம் பண்ணது. ஏப்ரல்லே தான் லீவ் விட்டுடுறாங்களே. லீவோட தான் உங்களை 26ஆம் தேதியில தானே கல்யாணம் பண்ணேன். மறுபடியும் ஜூன் மாதம் 2ஆம் தானே ஸ்கூலில் வைப்பாங்க. அப்படியா? லீவோட நம்மள்ட்ட தள்ளி விட்டாங்க. போய் வைப்பேன். சரி, ரைட்டு. சரி, ஒழுங்காக படிக்கணும் பாப்பா. சரியா? இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் பாக்ஸு, வாட்டர் கேனு எல்லாம் தியா தர்ணேஸுக்கு. சரி, வச்சுக்கடா வச்சுக்கடா வச்சுக்கடா. எடுக்காதரா. காசெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஸ்கூலுக்கு. அம்மாட்ட கூட அம்மா தீனி வாங்கி தரோம். உங்கள் ஐயா கொடுத்தாரா? ஸ்கூலுக்கு காசெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கிளம்புறாங்க. சாப்பிட்டு எல்லாம் கிளம்பணும். தியாலாம் பவுடர் அடித்து போட்டு வச்சு கிளம்பணும்.